ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் சிட்டிசன் அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பை பண்ணியிருக்காங்க கேஸ். அதாவது நம்ம சொந்த வீடு தான் கேஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு மேலே கொஞ்சம் டாப்பில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் கேஸ். நம்ம பழைய வீடு மாதிரி தான் கேஸ். எங்கள் மவுண்டனில் வயநாடு மவுண்டனில் ஏற்றணும்ல, ஹாலிவுட் மவுண்டனில் வயநாடு வருது. ஹாலிவுட் மவுண்டனில் ஒரு வீடு வாங்கி போடலாம் கேஸ். இது வேண்டாம், இந்த ரூம் வேண்டாம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, 3 பெட்ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அடுத்து ஒரு பாத்ரூம் இருக்குது கேஸ். ட்ரெஸ்ஸிங் நம்ம பார்த்த போதில்லை, அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது நம்ம சிஜேக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் கேஸ். நம்ம சேவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் தான் கேஸ் இருக்குது. வாங்க வெளியே போய் இது என்ன லொக்கேஷன் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு $1,00,000 வந்துச்சு கேஸ். வாங்கி போடாச்சு சும்மா. இனிமேல் இந்த இடத்துல நமக்கு டிராஃபிக் சவுண்ட் வராது கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்பவுமே டிராஃபிக் சவுண்டாக இருக்கும் கேஸ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சவுண்ட் வராது. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல கேஸ் இந்த வீடு வாங்கி போட்டிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கவர் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். அதில் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் கேஸ் ஒன்னே. அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுற, அப்படி அந்த பெல் பட்டனை தொட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வைங்க கேஸ். அதான் கேஸ் நம்ம போகிற வீடியோங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணால் பாருங்க கேஸ். அப்படின்னா தான் கேஸ் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கிறது வீடியோ போகிறதுக்கு. வாங்க மிஷினில் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கார் தான் கேஸ் நீங்கள் எட்டு போகிற மிஷினுக்கு. இன்றைக்கியான மிஷின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிக்கு தான் கேஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜெசி பக்கம், ஊசும் பார்த்து பக்கம் தான் கேஸ். அதனால கேஸ் இங்கே ஒரு வீடியோ கிட்ட வச்சு. ஓகே கேஸ், வாங்க நேரம் உங்களை அந்த லொக்கேஷன்லேருந்து மீட் பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஜெசியோட கிளப்புக்கிட்ட வந்தாச்சு கேஸ். இந்த டச் இப்போ காரை வந்து ஒழுங்கு ரீசெண்டாக பார்க் பண்ணிட்டு போகலாம் கேஸ். போனாட்டி மாதிரி காராட்டி விட்டுறக்கூடாது. இதான் கேஸ் ஒரு நல்ல பையனுக்கு அழகு. சரி வாங்க கேஸ், என்ன மிஷின் போய் பார்க்கலாம். நம்ம ஆர்மரோட இல்லை, ஆர்மர் பார்த்தீங்கன்னா இத்தனோட தான் கேஸ் இருக்குது, ஒரு பொட்டு தான் கேஸ் இருக்குது. மைக் டோரினோ கேஸ் மிஷின் பேர். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா மைக்கின் ஒருத்தர் வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் கேஸ். இந்த இவங்க கூட சேர்ந்து அவனோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் கேஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும் கேஸ். ஏர்போர்ட்டில் லொக்கேஷன் வரல. ஏர்போர்ட்டில் தான் விஷயம் நடக்கும். ஆனால் லொக்கேஷன் வந்து நமக்கு வரல. லொக்கேஷன் வந்தால் ஈஸியாக இருக்கும் கேஸ். சீக்கிரமாக போகுது. 5 நிமிஷத்துக்குள்ளே பேட்டரி காலியாக இருக்கு கேஸ். அந்த பேட்டரி காலியாகிட்டா நம்ம மிஷின் ஃபெயில் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம அந்த பைக்கை கண்டுபிடிக்கணும் கேஸ். லொக்கேஷன் வந்துட்டு கேஸ் மாதிரி தான் நம்ம எங்கே கொடுத்துருக்காங்க கேஸ். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குங்களா கேஸ், அங்கே தான் கேஸ் போனோம். இப்போ நம்ம ஓகே கேஸ், உங்களாவது நேரம் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், உங்களாவது அந்த லொக்கேஷன் வந்து நேரம் மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம 3 நிமிஷம் தான் கேஸ், 4 நிமிஷம் தான் கேஸ் இருக்குது சொல்ல போனால். He says it's busy like a freight depot or something. Freight? Oh, they must be down at the docks. Get to the docks in Easter Basin. ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற டக்ஸுக்கு போக சொல்லுதாங்க கேஸ். ஏர்போர்ட்டில் இல்லை, அந்த ஹார்பர் டக்ஸ்க்கு வண்டி வர மாட்டிகிட்டு 3 நிமிஷம் தான் கேஸ் இருக்குது. அதுக்குள்ளே டேச்சு போகணும். நம்ம இப்படி போனால் தான் நம்ம காப்பாற்ற முடியும். அந்த மைக்கை இல்லாட்டி அவனை காப்பாற்ற முடியாது. அப்படி சரியானாடி ஃபோனில் சார்ஜில் போட்டே கேட்டாங்களா என்ன கேங்ஸ்டரு பார்த்தீங்கன்னா டக்ஸ் கிட்ட வந்தாச்சு கேஸ். ட்ரக்ஸ் இல்லை, டக்ஸ் கேஸ். டக்ஸ் அதாச்சும் அந்த ஷிப்மெண்ட் கேஸ். இந்த கேஸ் இங்கே இல்லையா? ஏதோ செக்யூரிட்டி காசு தாண்டி போகிறான் நினைக்கிறேன். ஐயோ, ஒரு ஸ்டார் வந்துட்டு கேஸ் ஏர்போர்ட் போக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் செக்யூரிட்டி தொட்டுட்டு உள்ளே போயிருக்காங்க நினைக்கிறேன். அவங்க சொல்லியாச்சு வண்டியை கொண்டு. சூப்பர். ஓகே கேஸ், ஏர்போர்ட்டுக்கு போகிறதில்ல பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். நான் வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் ஆகிட்டு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ஒரு வழியாக கார் வர ஸ்ப்ரே ஷாப்பில் பெயிண்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அது இப்படி பார்த்தீங்கன்னா கார் செம்ம டேமேஜ் கேஸ். 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க கண்டுபிடிக்கணும் கேஸ்.
இல்லாட்டி அவ்வளோதான் மறுபடியும் மிஷின் முதல்ல வரும். இது பார்த்தீங்கன்னா 2வது ட்ரெயின் நினைக்கிறேன். கேஸ் வாங்கி இங்கே செக்யூரிட்டி செத்து கிடக்கான். Hey, this is the place. செக்யூரிட்டி கொண்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் உள்ளே இவனுங்க. For that van. Okay, the tag should work now, Holmes. நம்ம அவன் பேர் பார்த்தீங்கன்னா டொரினோ கேஸ் அவனை தான் கேஸ் காப்பாற்ற போகிறோம். After that last bit of மேலே trouble, பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி my கொடுத்துருக்காங்க கேஸ் kid மீட்டர். அதை வச்சு தான் கேஸ் அவனை கண்டுபிடிக்கணும். நம்ம அவன் கிட்ட போனோம்னா அந்த சிக்னல் மீட்டர் பார்த்தீங்கன்னா கூடும் கேஸ். fucked up. அவனை விட்டு தள்ளி தள்ளி போனோம்னா நம்ம சிக்னல் மீட்டர் கம்மியாகும் கேஸ். And rescue Mike. கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு. Closer we get, the stronger the signal. கேஸ் இங்கே தான் கேஸ் எங்கேயோ காட்டுதானா. இந்த பனிமூட்டத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கே இருக்கான்ட்டு. தூரத்தில் ஒன்றுமே தெரியல கேஸ். ஒன்றும் கொஞ்சம் தான் கேஸ் இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டாருங்க அந்த படம் கேஸ். அவங்க இப்படியோ கரெக்டாக வந்தாச்சு கேஸ். கூட்டா மக்கள் வந்தவன கரெக்டாக வந்தாச்சு. டே இல்லைங்கடா செத்த பயலுங்களா, யார் ஆள் தூக்கிட்டு போகிறீங்க? ஐயோ சுட ஆரம்பிச்சாங்க இறங்கி. சிதி யாருன்னு காட்டுறா. சாவண்டா. ஐயோ ஆர்மராக போடல கேஸ் நம்ம சிஜி. அவ்வளோதான் கேஸ் எல்லாமே போட்டாச்சு நினைக்கிறேன். வேறு மாதிரி நினைக்கிறேன் இந்த மிஷினு. Hey man, come என்ன on. கேஸ் காணும். டொரினோன்னு ஒருத்தர் இருந்தால் அவனை காணும். அவனை தான் காப்பாற்ற வந்தோம். தான் இருக்கான் கேஸ். அட பாவி பையில கண்ணை வச்சுட்டு வேனில் உட்காந்துருக்கேட. யாரை பார்த்து கண்ணை வச்சு நீட்டுற? ஓகே கேஸ் இவன் தான் கேஸ் வந்து டொரினோ. இவனை தான் கேஸ் நம்ம காப்பாற்ற வந்தோம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேனை நம்ம கொள்ள சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கேஸ் 2 ஸ்டார் கொடுத்தாங்க நமக்கு. வேறு வழி இல்லை, தப்பிக்கணும். எப்படியா தப்பிக்கணும். பையா யாருங்க பையா போகலாம். இந்த கார் செம்மையாக இருக்கு கேஸ். இந்த கார் 2 போயிடலாம். இப்போ நமக்கு 1 ஸ்டார் ஆகிட்டு 2 ஸ்டாரு நல்லது தான். இப்போ லொக்கேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே போகணுன்னு தெரில. அந்த வேனை வெளியே போகணும் கேஸ். ஏர்போர்ட் விட்டு வெளியே போகணும். அதுக்கான வழி எங்கே இருக்குவென்றால் எனக்கு தெரியாது. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கு. ஐயோ சமத்தலமே சுட்டு 2 ஸ்டார் வாங்கிட்டேன் கேஸ். சும்மா சுட்டு பார்க்கவே சுட்டேன் கேஸ். 2 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க மனசாட்சி இல்லாதவனுங்க. சார் ஜஸ்ட் ஃபன் தான் கேஸ். ஜஸ்ட் ஃபன் தான் சார். அப்போ அவசரப்பட்டு கோவப்பட்டீங்க நீங்கள். இந்த வண்டி வச்சு தப்பிக்கலாம் முடியாது சார் என்னால். சார் இங்கே லொக்கேஷன் முடிஞ்சுட்டு எங்கே போகணும் இப்போ? ஸ்ப்ரே ஷாப்பை போது உள்ளது கேஸ். ஸ்ப்ரே ஷாப்பில் போய் அங்கே நம்ம இது பெயிண்ட் பண்ணணுமா கேஸ்? இந்த வண்டி எப்படிலாம் பெயிண்ட் பண்ணுறேன்னா ஸ்ப்ரே ஷாப்லாம் போக மாட்டா இது உள்ளக்க முதல்ல. ஓகே கேஸ் நாங்கள் வந்து ஸ்ப்ரே ஷாப் லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறோம். ஐயோ 3 ஸ்டாரா? கவனிக்கவே இல்லை சார். கவனிக்கவே இல்லையே எதனா. அட பாவீங்களா 3 ஸ்டார் கொடுத்துருக்கீங்களா? மனசாட்சி இல்லாதவங்களா நீங்களாம் விளங்கவே மாட்டீங்களா? இப்படி தெரிஞ்சாலும் இந்த காரை 8 வந்துருக்க மாட்டேன்டா 3 ஸ்டார் தருவீங்கன்ட்டு. வழி விடுங்கடா. அப்பாடி ஜஸ்ட் கொஞ்சம் தான் அடிச்சு எழுதிடுவோம் அந்த போலீஸை. அதுக்கு 1 ஸ்டார் கொடுத்துருப்பானுங்க. சார் பின்னாடி ஐயோ சார் என்ன சார் இப்படி பண்ணுவீங்க? கண்டாரு கட்டிட்டு கேஸ் என்னன்னு தெரியல. ஐயோ வண்டி புகஞ்சிட்டு நல்ல வேலை வந்தாச்சு கேஸ். ஸ்ப்ரே ஷாப்பில் வந்தாச்சு. பாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் கொண்டு போய் மறுபடியும் உங்களுக்கு ஒன்றுமா கேஸ். ஓகே சார் உங்களை அந்த லொக்கேஷன் வந்து நேராக மீட் பண்ண நினைக்கிறேன்னா கிளப்புக்கிட்ட வந்து மீட் பண்ணுறவங்க எல்லாத்தையும். ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இந்த வண்டி ஓடிச்சுறதுக்குள்ளே பெரிய தலைவலி ஆகிட்டு கேஸ். அவ்வளோதான் வந்தாச்சு. இறங்கி தொலைங்கடா நாயங்களா. Man, now shake the spot. We got shit to talk about. டொரினோ பாட்டு என்ன பார்த்தாலும் கண்ணு நிட்டுனேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடா. ஓகே எஸ் இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். டாடா பை பாய்.